பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அரசாங்கத்தை திருத்தவே முயற்சி எடுக்கின்றோம், முடியாவிட்டால் கவிழ்க்கவும் தயங்க மாட்டோம் என்கிறார் ரத்ன தேரர் என்ற தலைப்பின்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது நல்லாட்சி அரசாங்கம் சொல் தவறிவிட்டது. அரசியலமைப்பு மூலமாகவும் பொருளாதாரம் மூலமாகவும் நாட்டை துண்டாடும் பாதையில் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தை சரியான பாதைக்கு கொண்டு வர ஒரு தேசிய சபையை உருவாக்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினரான அத்துரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கிற்கு மட்டும் எதிர்க்கட்சி தலைவராக செயற்படும் சம்பந்தன் ரத்ன தேரர் கேள்வி என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு மட்டுமே எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டு வருகின்றார். தமிழர் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் நிலையில் நாட்டின் தேசிய நல்லிணக்க நகர்வுகளுக்கு பலமாக அமையும் என்ற எண்ணத்திலேயே ஆதரவு வழங்கினோம். ஆனால் அவர் முழு நாட்டிற்கும் எதிர்க்கட்சி தலைவர் என்பது அவருக்கு இன்னும் புரியவில்லை என ரத்ன தேரர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பியை பெற மேலும் பல கடவைகளை கடக்க வேண்டும். ஐரோப்பிய தூதுக்குழுவுடனான பேச்சின் பின்னர் மனோ கணேசன் தெரிவிப்பு என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரைச்சலுகையை பெற இன்னும் பல கடவைகளை இலங்கை அரசு கடக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கின்றது. தற்போது நிகழ்ந்திருப்பது அது பற்றிய ஐரோப்பிய ஆணைக்குழுவின் ஒரு சிபாரிசை தவிர இறுதி முடிவு அல்ல என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மக்களை வாட்டி வதைக்கும் வறட்சி, நாடு முழுவதும் 1,50,000 பேர் அவதி, வடக்கில் 35,000 குடும்பங்கள் பாதிப்பு என்ற தலைப்புகள் அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. அதாவது நாட்டில் அனைத்து பாகங்களிலும் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலை காரணமாக 45,440 குடும்பங்களைச் சேர்ந்த 1,50,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம், மன்னார் ஆகிய மாவட்டங்களே அதிகளவிலாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வறட்சிக்கு உதவும் நிபுணர்களை அனுப்புவதற்கு ஐக்கிய நாடுகள் உறுதி, ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற தலைப்பின்கள் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லசந்தவின் கொலைக்கு கோத்தாவே பொறுப்பு, மிக் விமான கொள்வனவு விவகாரமே காரணம், லசந்தவின் மகள் சிஐடிக்கு வாக்குமூலம் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வறட்சியிலிருந்து பாதுகாக்க இலங்கைக்கு உதவுங்கள், ஐநா மற்றும் உலக அமைப்புகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை, வறட்சி நிவாரண பணிக்கு செயலணி, உதவிகள் வழங்க சர்வதேசம் நடவடிக்கை என்ற தலைப்பின்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அப்பால் சென்று அதிகாரங்களை வழங்குவது குறித்து பேசுவதற்கு தற்போதுள்ள சூழல் உகந்ததல்ல என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பான முறைப்பாடுகளை 114 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சீனாவின் முதலீடுகளால் பொறாமை வேண்டாம், டெல்லிக்கு கூறுகின்றது பெய்ஜிங் என்ற தலைப்பின் கிளம்பர் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இலங்கையில் சீன முதலீடுகள் தொடர்பாக கொண்டிருக்கும் எதிர்ப்புகள் குறித்து இந்தியா மீள சிந்திக்க வேண்டும் எனவும், பொறாமை உணர்வை கொண்டிருப்பதற்கு பதிலாக இலங்கை தீவில் துறைமுக அபிவிருத்தியில் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் சீன அரச ஊடகம் நேற்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக ஸ்வீடனின் கடுமையான நிலைப்பாட்டை சமாளிக்கும் நோக்கில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இன்று செவ்வாய்க்கிழமை ஸ்வீடனுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிரணியின் பேரணிக்கு மஹிந்தவே தலைமை, 27 நுகேகொடையில் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுவிஸுக்கு பயணமாக உள்ளார் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களை திருப்பி அனுப்புவது எப்படி, ஆசியாவிடம் உதவி கோரும் ஐரோப்பா என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தனது சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஜிஎஸ்பி பிளஸ் பெற இன்னும் பல கடவைகளை கடக்க வேண்டும், ஐரோப்பிய தூதுக்குழுவுடனான பேச்சின் பின்னர் மனோ தெரிவிப்பு என்ற தலைப்பின்கள் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. விரைவாக வர வேண்டும் புதிய அரசியலமைப்பு, இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் வலியுறுத்தல் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இலங்கைக்கு புதிய அரசியலமைப்பு வேண்டும், அது காலம் கடந்தன்றி விரைவாக வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பை ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டிருப்பதாக இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் இறையாண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் தலையீடு,
நாட்டை நிர்வகிப்பது யார் என்ற கேள்வியை தொடுக்கின்றார் பீரிஸ் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இலங்கையின் இறையாண்மையில் தலையீடு செய்யும் வகையில் GSP+ வரிச்சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் மீள வழங்குகின்றது. இந்த நிலையில் இந்த நாட்டை நிர்வகிப்பது இந்த அரசாங்கமா அல்லது ஐரோப்பிய ஒன்றியமா என முன்னாள் வெளிவகார அமைச்சர் GL பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுயாதீன எம்பியாக செயற்பட அதுரலிய ரத்னதேரர் முடிவு. எதிரணி பக்கம் பெல்டி அடிக்க மாட்டோம் எனவும் உறுதி. தேசிய அமைப்பை உருவாக்க புத்திஜீவிகளுக்கு அழைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசு பங்காளி கட்சியான ஜாதிக ஹெல உரிமைய உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருமான அதுரலிய ரத்னதேரர் தான் சுயாதீன எம்பியாக செயற்பட உள்ளார் என்று நேற்றைய தினம் அறிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் சட்டம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தும் அது பலருக்கு சிக்கலாக அமையும் என்று தெரிய வருகின்றது. குறிப்பாக மஹிந்த அணிக்கு அது பாரிய தலையீடாக அமையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காலனித்துவ ஆட்சியின் போது ஊவா மாகாணத்தில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு இழப்பீடு கோரி பிரிட்டனுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக ஊவா மாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குடாநாட்டில் பயங்கரம், ஒரே இரவில் 3 இடங்களில் வாழ்வெட்டு, கை கால் காது மூக்கு துண்டாடப்பட்டன, 11 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இரவு 3 இடங்களில் வாழ்வெட்டு மற்றும் குடுமோதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த மோதல் சம்பவத்தில் காது மூக்கு என்பன துண்டாடப்பட்ட நிலையில் 11 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சையையும் நீண்ட இழுபறியையும் ஏற்படுத்தியிருந்த உள்ளூராட்சி சபை எல்லை நிர்ணய அறிக்கை அமைச்சர் ஃபைசல் முஸ்தபாவிடம் இன்று கையளிக்கப்பட உள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசை உருவாக்கும் நோக்குடன் 27இல் நுகேகொடையில் கூடுகின்றது மஹிந்த அணி. மக்களை அணிதிரளுமாறு தினேஷ் அரைகூவல் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக GSP+ வரிச்சலுகைக்காக ராணுவத்தை சிறை தள்ள வேண்டாம், ரத்னதேரர் தெரிவிப்பு என்ற தலைப்பின்கள் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. பிரித்தானியாவிற்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு ஊவா மாகாண முதலமைச்சர் தீர்மானம் என்ற தலைப்பின்கள் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக எனக்கு இப்போது கட்சிகள் கிடையாது, புதிய சக்தி ஒன்றை உருவாக்குவேன் என்கிறார் ரத்னதேரர் என்ற தலைப்பின்கள் லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனையாளர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.